Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. வாங்க ரேட் பண்ணி பார்த்தோம்னா டிசி படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிளடி பேண்ட் அப்படிங்கிற சாங், அதாவது தனியாக வந்து இப்போ வந்து ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது பயங்கரமான ஒரு ட்ராக்கு. நான் சினிமா பார்க்கும்போதே நினச்சேன் வந்து இந்த ட்ராக் வந்து தனியாக விட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. மூவி பற்றி சொல்லியே ஆகணுங்க. பிச்சு எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து இந்த டிசி ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அருண் மாத்தீஸ்வரனோட நம்ம அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். பயங்கரமாக ஆங்கிள் வச்சுருப்பார். வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவரோட கேமரா ஒர்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவரோட ஸ்டோரி டெல்லிங்குமே வந்து ரொம்ப ராவாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, லோகேஷுக்கு மட்டும் கரெக்டாக இது வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த படம் வந்து பிச்சுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு தின் லைனில் லோகேஷை வந்து பார்த்திங்கன்னா அழகாக யூட்டிலைஸ் பண்ணி வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். பயங்கரமான ஒரு மூவி, ஒரு பயங்கர ஒரு ராவான படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கக்கூடிய படம் கிடையாது. டெஃபினட்டாக அடல்ட்ஸ் பார்க்குற ஒரு படம் தான். பட் வந்து டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது. பிகாஸ் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. இதில் அப்படியே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வமிகா கபி அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனும் அவங்க எப்படி அதாவது அசிங்கமாலாம் எதுவுமே காட்டலைங்க. அதாவது அசிங்கம் இந்த சென்ஸ் லைக் படத்தில் பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் தான் நம்ம வந்து அசிங்கம்னு சொல்ல முடியும். அதாவது அசிங்கம் இந்த சென்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸாக நம்ம போய் உட்காந்து பார்க்கும்போது அதெல்லாம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்குமே தவிர, அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாமே வந்து பயங்கரமான சீன்ஸு. அதுவும் ஸ்லோ மோஷன் எல்லாம் வந்து அந்த கன் லோட் பண்ணுறது ஐயோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, லோகேஷ் சாரோட ஆக்டிங்கை பற்றியெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க நம்ம வந்து பிளடி பேண்டை வந்து ரியாக்ட் பண்ணி பார்த்தரலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளடி பேண்ட் வேற லெவலுங்க எல்லாருமே. ஐயோ, ஷி ஆல்சோ நெயில்ட் இட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க லேடிஸை. நம்ம வந்து லவ் பண்ணிடுவோம் அவங்களெல்லாம். செக்ஸியெல்லாம் காட்டல, ரொம்ப நீட்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுவே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். ரைட், வெரி வெல். ஓ ஷீ Wow, trumpets. Devadas. இப்போ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட காஸ்டிங். சூப்பர் காஸ்டிங் சீரியஸ்லி. இதெல்லாம் செம்ம சீனுங்க அது. யா ஓ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அதை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிற விதம் தாங்க பயங்கரம். அப்பா, நம்மளை வந்து அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் சரியான சீன்ஸு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பிக்சர் குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்க்கணுங்க, பயங்கரமாக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னென்னா, இதில் வந்து லோகேஷ் சாரோட இன்புட்ஸும் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமா மூவியில். நீங்கள் வந்து நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
அவரோட இன்புட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹீரோக்கான அந்த பில்டப் சீன்ஸாக இருக்கட்டும், த வே தே ஹவ் டன் கேஷுவலி ஹேண்டில் தட் ரானஸ், அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த செம்ம காம்போங்க, நிஜமாலுமே சொல்கிறேன். லோகேஷ் சாராக இருக்கட்டும், அனிருத்தாக இருக்கட்டும், அருண் மாத்தீஸ்வரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஹைப் எங்கேயோ போய் நிற்க போகுது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு விஷயம் தான் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிராஸ் ட்ரிவன் சாங்காக தான் இதை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த கம்போசிஷன் தான் பார்க்குறோம். மூவிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலலாம் சேசிங் சீன்ஸ்லாம் இதை வந்து பின்னாடி வந்து இதை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து தனியாக வந்து விட்டுருக்காங்க. இது வந்து ரொம்பவும் கம்பேர்ட் டு த டிசி ஆல்பம், இந்த பர்டிகுலர் சாங் வந்து இட் இஸ் லைக் ஒரு இது தான், ஒரு சிம்பிளான ஒரு இது தான் கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, கேட்குறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் அனிருத் அண்ட் பெஸ்ட் மூவி ஆஃப் அருண் மாத்தீஸ்வரன் அண்ட் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர்னு வேணால் சொல்லலாம் இந்த ஒரு டிசியை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். கேரளா எல்லா இடத்துலையுமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்காதவங்க போய் ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து பாருங்கள். அப்போ தான் இந்த படம் என்ஜாய் பண்ண முடியும். பயங்கரமாக இருக்கும். அதுவும் நல்ல ஆடியன்ஸ் இருக்கிற தேட்டரில் போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர கூஸ்பமாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த சீனுக்கு நீங்கள் வந்து நீங்களே விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். மேட்னஸ் மீட்ஸ் மேட்னஸ் தான் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். மூவி உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது, மூவி பார்த்துட்டிங்களா, லோகேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாக்ஸிக் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஸ்வநாதன் சன் ட்ரெய்லரில் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இனிமேலும் சாங்ஸ் எல்லாம் நான் ரியாக்ட் பண்ணி போட போகிறேன். சில சாங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சேனல் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.